அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒன்றிணைத்த அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி. எழுத்தறிவித்த இறைப்பணி செய்த தாத்தாவின் புகழ்பாட மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் இப்பொழுது பேசுவார். தாத்தா காமராஜர் அவர்களின் 50வது இந்த நினைவு நாளில் வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி பேசினவங்க தாத்தா என்ன பண்ணாங்கன்னு எல்லாமே சொன்னாங்க. என்ன அணை கட்டியிருக்கிறாங்க, பள்ளி கட்டியிருக்கிறாங்க, என்னெல்லாம் சாதனை பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த 50 ஆண்டுகளுக்கு அப்புறம், திராவிட கட்சிகள் 50 ஆண்டுக்கு அப்புறம் ஐயாவையும் இப்ப இருக்கவங்களையும் பொருத்தி பார்த்தா என்னவா இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க அவ்வளோ அணை கட்டினாங்க, இவங்க அணை கட்ட வேண்டாம், அந்த அணையை பாதுகாக்கவாது செய்தார்களா என்கிற கேள்வியை நாம இப்ப விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கோம் நினைச்சு பார்க்கணும். ஏன்னா போன தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறது. அந்த தேர்தல் அறிக்கையில 84 தேர்தல் அறிக்கையில திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் தொடங்கி விருதுநகர் மாவட்டத்தில் வந்து தூத்துக்குடி மாவட்டம் 3 மாவட்டத்தில் முடியக்கூடிய 40,000 ஏக்கர் பாசன விவசாயிகளுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு அணை செண்பகவல்லி அணை திட்டம், கன்னிகா மதகு. அந்த செண்பகவல்லி அணை திட்டம் ஐயா காமராஜர் ஆட்சி காலத்தில் பழுதுபட்ட போது சரி செய்யப்பட்டது. நீங்கள் புரிந்து கொள்ளணும். நாம் தமிழர் கட்சி தமிழரை ஆள வைப்போம், தமிழன் தான் தலைவனா இருக்கணும் ஒரு வார்த்தை சொல்றது இல்ல. அது ஏன் சொல்லுது நீங்க நினைச்சு பாருங்க. ஐயா காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கிற போது செண்பகவல்லி அணையில் பழுது ஏற்படுகிறது. முதலமைச்சர் காமராஜர் கஜானாலிருந்து காசு எடுத்து அந்த அணையின் சரிவை, அந்த அணையிலோட பிரச்சனையை தீர்க்கிறாரு. அதற்கு அப்புறமா 1965 அடுத்து திருப்பி ஒரு முறை அணை பழுதுபடுது. எம்ஜிஆர் முதலமைச்சர், கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், 2 பேரும் சரி செய்யல. கூடுதலா எம்ஜிஆர் அவர்கள் 5 லட்சத்தை எடுத்து கேரள அரசு கொடுக்காரு, சரி பண்ணிருங்க அப்படின்னு. நீங்க புரிஞ்சுக்கணும், முதலமைச்சராக காமராஜர் இருக்க போது அணையின் உடைப்பை, அணையின் மதகில் உடைந்த உடைப்பை சரி செய்து நமது தாத்தன் காமராஜர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அணை தமிழர்களுக்கானது, அந்த அணை பாதுகாக்கப்பட்டு தமிழரோட உரிமை, தமிழரோட இடத்துல இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் காசு எடுத்து அங்க கொடுக்காரு. என்ன சொல்றாரு? அந்த அணை கேரளாவுக்கு சொந்தமானது, நீங்க சரி செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் முடிஞ்சிட்டு போயிட்டாரு. கருணாநிதி வந்தாரு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, நமக்கு கொடுத்து பழக்கம் கிடையாது, வாங்கி தான் பழக்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்த 5 லட்சத்தை திருப்பி வாங்கி கஜானால போட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் 35 வருஷமா தேர்தல் அறிக்கையில கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 2021 கொடுத்துட்டாங்க. நாங்கள் கன்னிகா மதகை சரி செய்து, செண்பகவல்லி அணையை சரி செய்து, இந்த விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர்ல, அங்க தூத்துக்குடியில விளாத்திக்குளம், அங்க தென்காசியில வாசவனூர், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து 40,000 ஏக்கர் சரி செஞ்சிருவான்ட்டாங்க. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. 1600 அடி நீளம் அந்த அணை, வெறும் 400 அடி தான் பழுதுபட்டு இருக்கு. வெறும் 400 அடி. இந்த 400 அடியை சரிதற்கு கிட்டத்தட்ட 40 வருஷமா அவன் கெஞ்சிக்கிட்டே இருக்கும். காமராஜர் ஆட்சி அமைப்பு, காமராஜர் ஆட்சி அமைப்பு சொல்றாங்கல்ல, காமராஜர் ஆட்சி அவர்கள் மாவட்டந்தோறும் அணைகளை கட்டி வச்சாரு. எவ்வளவு பெரிய அணைகள்! அப்ப ஒரு பழுதுபட்ட அணையை இவர்கள் சரி செய்திருக்கணுமா வேண்டாமா? கேரளா நீங்க நினைச்சு பாருங்க, கேரளா கிட்டத்தட்ட 2700 டிஎம்சி தண்ணிய வருஷத்துக்கு கடல்ல சேர்க்குது. 2700 டிஎம்சி. நம்ம கேட்கறது வெறும் 100 டிஎம்சி. எது? இந்த 400 அடியை சரி செஞ்சா வெறும் 100 டிஎம்சி கேட்கிறோம். 40 வருஷமா தேர்தல் அறிக்கையில மட்டும்தான் இருக்கு, அவங்களால சரி பண்ண முடியல. இது சிவகாசி. உண்மையிலே தெரியும். இப்ப கரூர்ல 40 பேர் செத்துட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 67 பேர் சாராயம் குடிச்சு செத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி 10 பேர் சாராயம் குடிச்சு செத்துட்டாங்க. அந்த ஊர் பேர்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம்ல. ஆனா நீங்க சிவகாசி நினைச்சு பாருங்க, 3 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு இடிஞ்சு 4 பேர் செத்து போயிட்டாங்க, 5 பேர் செத்து போயிட்டாங்க, ஒரு ஆள் இறந்துட்டாங்க. பட்டாசு விபத்து வருடந்தோறும் 2 மாசத்துக்கு ஒருக்கா, 3 மாசத்துக்கு ஒருக்கா பட்டாசு விபத்து நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கே அமைச்சர், எது? இங்கே அமைச்சர் இங்க கேட்கிற ராஜேந்திர பாலாஜி இருக்காரு.
திமுக KKSSR இருக்காரு, தங்கம் தென்னரசு இருக்காரு. இங்க இருக்கிற பட்டாசாலை முதலாளிகள் மனதில் வைத்துக்குங்க. கோடி கோடியா எடுத்துட்டு ரூமா போய் அமைச்சர்கிட்ட தூக்கி கொடுக்குங்களே, அந்த காசை உங்கள் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான முறையில் அந்த கட்டடத்தை கட்டி கொடுத்தீங்களா, இங்க பட்டாசு விபத்தே நடக்காது. கோடி கோடியா கொண்டு போய் அமைச்சரை போய் சந்திக்கிறது, அவன்கிட்ட போய் கொடுக்கிறது. ஒவ்வொரு மாசமும் 3 பேர் 4 பேர் செத்துக்கிட்டே இருக்கான். வெடிச்சு செதறத உடம்ப எடுக்க முடியல. கரூர்ல செத்து போனவங்களோட உடம்பு கிடைச்சு உடற்குழாய் நடந்துருச்சு. சாராயத்தை குடிச்சு செத்து போனவங்களோட உடம்பு கிடைத்து உடற்குழாய் நடந்துருச்சு. சிவகாசியில பட்டாசு செத்து போனவங்களோட உடம்பு ஒரு நாள் முழுதா எடுத்த வரலாறு இருக்குதா? வரலாறு இருக்குதா? தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் மக்களுக்கு தான் கேள்வி வைக்கிறேன். ஒரு உடலை முழுசா எடுத்து பார்த்தவங்க வரலாறு இருக்குதா? அவரை சரி செய்யறதுக்கு யாராவது ஒருத்தர் இந்த மண்ணில இருந்து அமைச்சர் போறாங்கல்ல, இந்த மண்ணில இருந்து அமைச்சர் போறாங்கல்ல, ஏன் செய்ய முடியல? நோக்கம் இல்ல, அதுதான் சிக்கல். நோக்கம். எங்க ஐயன் காமராஜருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. படிக்காத காமராஜர், படிக்காத முதல்ல தப்பு. ஐயன் பள்ளிக்கிடம் போய் தான் படிக்கல. உங்களுக்கு தெரியுமா? காமராஜர்கள் பள்ளிக்கிடம் போய் தான் படிக்கல. ஆனாலும் எல்லாத்தையும் எல்லா மொழியும் கத்திருந்தாரு. அவரோட இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மேல ரூம்ல போய் பார்க்கும்போது 1000 ஆங்கில புத்தகமா. ஒவ்வொரு புத்தகம் சும்மா வீட்டுல ஜாமி கும்பிடல, குறிப்படுத்து எழுதி வச்சிருந்தாரா. காமராஜர் உடனே கேட்டாரா, ஐயா நல்ல ஆங்கிலம் கத்திருக்கீங்க, பேசுறீங்க, ஏன் மக்கள்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னு சொன்னா காமராஜர் அவர்கள் சொன்னாரா, நான் இப்படி பாமரனா பேசுற வரைக்கும் மட்டும்தான் அவன் எங்காலும் நினைச்சு என்கிட்ட வந்து பேசுவான். நானும் தசு புசுன்னு பேசணும்னு வச்சுக்கோ, அவன் என்கிட்ட வந்து நிக்க மாட்டான். இவன் தாண்டா நம்மாலும் ஒருத்த வந்து நிக்கிறான், அவனையும் விலைக்கு போக சொல்றியாடா அப்படின்னு கேட்ட. பாமர மக்களின் முதல்வன் காமராஜர். அதனாலதான் இத்தனை வருஷம் கழிச்சும் எங்க தாத்தன் காமராஜர் சொல்லி சாதி கடந்து மதம் கடந்து நான் தமிழர் எல்லாரும் போற்றி கொண்டாடுற ஒரு தலைவன் இருக்கான்னா அது ஐயன் காமராஜர் அவர்கள் மட்டும்தான். சொன்னாங்கல்ல, நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைக்க போராடும். நாம் தான் அப்படி சொல்லவே சொல்லாது. எல்லோரும் காமராஜர் ஆட்சி அமைக்க போராடுகிறார்கள். ஆனால் அவரின் பேரன்களும் தாம் பிள்ளைகளும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் காமராஜரை விட சிறந்த ஆட்சி அமைப்போம் என்று போராடி கொண்டிருக்கிறோம். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இவங்க சொல்ற வார்த்தை தான். டெக்னாலஜியே இல்லாத காலத்திலே எங்க ஐயா அவ்வளவு சாதனை பண்ணியிருந்தானா, அம்பிட்டு டெக்னாலஜியும் பைக்கிலே வச்சு அழைகிற நாங்க எவ்வளவு சாதனை பண்ணணும். மறுபடியும் காமராஜர் ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் இருக்கணும். எதுக்கு எங்க அண்ணன் வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அப்படி ஒரு ஆட்சியை கொண்டு கிடையாது. அப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பேசுறாங்க. சீமான் அவர்கள் மலைக்கு மாநாடு நடத்துறாரு. மாட்டுக்கு தலை ஒரு மூதேவி சொல்லுது, நான் வந்து காடைக்கு மாநாடு நடத்த போறேன். காடை குஞ்சியை வச்சு உன்னால காடை குஞ்சியை மட்டும் தான் வைக்க முடியும். மாடுனா என்னன்னு பேச முடியுமா? மலைனா என்னன்னு பேச முடியுமா? மலைனா என்னன்னு 1 மணி நேரம் பாடு எடுக்க முடியும். எங்க அண்ணன் வரலாற்று பேசுறாரு, பேராசிரியர் எடுத்து நிப்பான். உன்னால முடியுமா? முடியும். பேசுற ஒருத்தரால. காடுகள்னா என்ன, நீர்னா என்ன, நிலம்னா என்ன, அது கிடைக்கிற வளம்னா என்ன, அதை கொண்டு வாழ்கிற வாழ்க்கைனா என்ன, அது கிடைக்கிற பொருளாதாரம் என்ன, அதை வைத்து உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதப்படி ஒண்ணுக்கும் 1 மணி நேரம். நான் பல மேடையில் சொல்லுவேன், எங்கால வேட்பாளர் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, எப்படா நம்ம பேர சொல்லுவார் இவரு அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. 1.5 மணி நேரம் எங்க அண்ணன் மலை மாடு அதுன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கோம்னு போட்டா போடு போராட்ட போட்டு போயிரு டபுக்குன்னு. வேட்பாளர் மனநிலை எப்படி இருக்கு நினைச்சு பாருங்களேன். இப்படியே ஒவ்வொரு தேர்தலையும் உட்கார்ந்து இருக்கவங்க கதக்கு நம்ம பேர சொல்லுவாரா, நமக்கு ஓட்டு கேட்பாரா கேட்க மாட்டாரா, ஓட்டு கேட்கத்தான் வந்திருக்காரா. ஆனா மத்த கூட்டத்தை போய் பாருங்களேன் எப்படி இருக்கும். மத்த கூட்டத்தை எப்படி இருக்கும் பாருங்க. வந்ததுல இருந்து போடுங்க, எப்படியாவது போட்டுருங்க, மறந்து இருந்து விடாதீர்கள், வானந்த சின்னத்திலே வாக்களித்திருங்கள், இந்த சின்னத்திலே வாக்களித்து. சின்னம் மட்டும்தான் தெரியும், ஏன்னா அவங்களுக்கு ஒரு எண்ணமே கிடையாது. ஆனால் சின்னம் இல்ல, எங்க எண்ணத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். புதுசா கட்சி ஆரம்பிச்சவரே சொல்றாரு, மூஞ்சிக்கு ஓட்டு போடுங்க, இந்த முகத்துக்கு தான் நீங்க போடணும். இங்கேயும் அவர் தான் நிப்பாரு, இங்கேயும் இவர் தான் 234 அவர் தான் நிப்பாரு. தேர்தல் ஆணையம் ஒத்துக்குமா? தேர்தல் ஆணையம் ஒத்துக்குமா? இப்ப ஒரு வீடியோ விட்டாரு, ஐயோ நம்ம இறந்துட்டாங்க, ரொம்ப சங்கடப்பட்டு. எங்க அண்ணன் வேற வாழ்த்தி வேற, தம்பி நெஞ்சு வலிச்சு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி சீமான் இப்படி சொல்லலாம்? எல்லாம் இந்த வரைக்கும் சீமான் இப்படி திட்டிக்கிட்டு இருந்தாரு, முதல்ல அவர் போய் தம்பியை வாழ்த்திட்டாரு. அப்படி அண்ணன் வருவாரு, பின்னாடியே வருவாரு அப்படிங்க மாதிரி. நம்மளால கொஞ்சமாவது அறிவு இருக்கு. சரி அண்ணன் வாழ்த்திட்டார்ல, இப்படி சொல்லியிருக்காரு, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நடிக்கணும். அவனுக்கு எழுதி கொடுக்க டைரக்டர் சரியில்லை. எப்படி இப்ப எழுதி கொடுக்கிற டைரக்டர் சரியில்லை பாருங்க. இப்படி இதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலைவான ஒரு படம் வந்ததுல, அந்த படம் வர முடியாம போச்சுல, அப்போ ஒரு காணொலி விட்டுருக்காரு விஜய். அப்படி எந்திரிச்சு நின்னு அப்படி பவியமா, அம்மா அம்மா வந்துமா நாங்க தலைவான ஒரு படம் எடுத்திருக்கோமா, நீங்க பாத்துமா பண்ணி விட்டுருங்கம்மா. எது
ஒரு திரைப்படம் வர்றதுக்கு அவ்வளவு பம்மு உட்கார்ந்து பேசியிருந்தா காலி பண்ணிருப்பாங்க. இப்ப திரைப்படம் 40 உயிர்கள் செத்துருச்சு. அப்படியே உட்கார்ந்து 3 நாள் தாடியை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சப்போர்ட் பாருங்க. அவர் கண்ணை பாருங்களேன், 3 நாளா தூங்கல. இவன் டெஸ்ட் எடுக்காங்க. இவர் 3 நாளா தூங்கல. இவன் பார்த்தானா 40 பேர் செத்து போயிட்டான். அந்த மண்ணில இருந்து வெளியேறலாமா? நீங்க உள்ள வர வேண்டாம். நீங்க வந்தா மறுபடியும் கூட்டம் அப்படியே உங்களுக்கு அள்ளிரும். உட்காருங்க, அறையில ரூம் அறை போட்டு உட்காருங்க, அறையில இருங்க. நான் எங்களோட மக்களை பார்க்காம செல்ல மாட்டேன். ஆனா சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. இங்கே காத்திருப்பேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு மனசு கேட்கல. சொல்லணுமா வேண்டாமா? அந்த காணொளியில ஒரு இடத்துல கூட செத்து போயிட்டாங்களே வருத்தப்படுறலாம் கிடையாது. மறுபடியும் வர்றோம், உங்களை கொல்லுவோம், இன்னும் பெரும்படையோட வந்து உங்களை கொல்லுவோம். எப்படியே யோசிச்சு பாருங்களேன். அப்ப இந்த அரசியல் என்பது யாருக்கானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் நிக்கிறோம். மறுபடியும் சொல்கிற, காமராஜரை நினைப்பதும் போற்றுவதும் மேல இல்ல, காமராஜர் வழி நடப்பதுதான் மான தமிழருடைய நிலையா இருக்கணும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தங்கமே, தன்னிலவே, தன் பொதுகை சாரலே.